இறந்து போன தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியுடைய மரணத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு திடுக்கிடும் தகவல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இறந்து போன ஆர்பி சௌத்ரி மரணத்துக்கு தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இன்னைக்கு அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போய் கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்க. அது உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத இழப்பு தான். அப்படியாப்பட்ட இந்த இறப்புக்கு பின்னாடி என்ன காரணம்? அவரு ராஜஸ்தானுக்கு போனப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு, அந்த விபத்துல இறந்து போயிட்டாரு. இல்லன்னா, அவரு கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாரு. அவருடைய இறப்பு யாராலயும் யோசிக்கவும் முடியல, கணிக்கவும் முடியல. இது அவங்க குடும்பத்தினருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயரம். தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பேரிழப்பு. இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தினரும் சரி, அவருடைய மகன், மருமகள்னு எல்லாருமே பயங்கரமா கண் கலங்கியிருக்காங்க. எல்லாருக்குமே இத தாங்கிக்க முடியல. அந்த நேரத்துல தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள் மற்றும் அவருடைய தொழில் ரீதியான நண்பர்கள்னு அங்க பெரிய ஒரு படை இருந்துச்சு. தமிழக மக்களும் நெறைய பேரு அவருடைய உடல்ல இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அவருடைய வீட்ல முடங்கியிருந்தாங்க. இப்படியாப்பட்ட நேரத்துல நம்ம நடிகர் ஜீவா அவருடைய அப்பாவ பார்த்து திடீர்னு, "என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்களுடைய இறப்புக்கு காரணம் நான் தான். நான் பண்ண முட்டாள்தனம் தான்" அப்படின்னு அவரு அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுருக்காரு. அத பார்த்து அங்க இருந்த எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இத அவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. "என்ன இது? திடீர்னு ஜீவா இப்படி அழுகுறாரே!" அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துருக்காங்க. காரணம் என்னன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதன் பிறகு சில பேரு நடிகர் ஜீவாவ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா முடியவே இல்ல. அதன் பிறகு தான் அவங்க ஜீவாவ ரொம்ப கூல்படுத்தி, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நடிகர் ஜீவா சில மாதங்களாவே சில படங்கள் நடிக்கிறாரு. ஆனா, அந்த படம் எதுவும் சரியான வெற்றி அடையல. அதற்காக அவரு இப்போ 1, 2, 3 படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. அதற்கு தயாரிப்பாளர் இவங்க அப்பா தானாம். இவர் தான் அந்த படங்கள தயாரிக்கிறாரு. அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட் தேவ. அதுவும் ஜீவா சில லொகேஷன் சொல்லி தன் அப்பாவ பார்க்க சொல்லியிருக்காரு. அதற்காக தான் ஜீவாவுடைய அப்பா வேற வழியே இல்லாம ஜீவாவுடைய கட்டாயத்தின் பேர்ல அந்த லொகேஷன்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஜீவாவுடைய அப்பா மோஸ்ட்லி அவரே லொகேஷன போய் பார்க்க மாட்டாராம். லொகேஷன் பார்க்கறதுக்குன்னு தனி ஒரு டீம் இருக்கு. ஆனா, ஜீவாவுடைய கட்டாயத்தின் பேர்ல தான் எந்த டீமையும் நம்ப தேவையில்ல. நம்ம பையனுக்காக நம்பளே போலாம். நம்ம பையன் ஆசைப்படுறான் அப்படின்னு ஜீவாவுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் ஜீவாவுடைய அப்பா கிளம்பி அங்க போயிருக்காங்க. அப்படி போனவர சும்மா விடாம இவரு பல இடங்களுக்கு சொல்லி வற்புறுத்தியிருக்காரு. ஓய்வே இல்லாம அவங்களும் கார்ல பல இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படி முழுக்க முழுக்க நான் தான் அப்பாவ போட்டு வற்புறுத்தினேன். எல்லாத்துக்கும் டார்ச்சர் பண்ணேன். வேற வழி இல்லாம தான் அப்பா இதெல்லாம் செஞ்சாங்க. அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருந்திருக்கு. அப்படி மட்டும் நான் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணாம இருந்தா, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா கூட இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கலாம். இல்லன்னா அப்பா போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு ஜீவா வயித்துலயும், வாயிலயும் அடிச்சுட்டு அழுவத பார்க்கும்போது, நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஜீவாவுடைய அப்பா ஆர்.பி. சௌத்ரி இறப்புக்கு உண்மையிலேயே தமிழ் சினிமா திரைப்படங்கள் எல்லாரும் இன்னைக்கு நேர்ல போயி அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க.